Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நிகழ்வில் பங்கு பெற்று உங்களிடத்தில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த ஏற்பாட்டில் எல்லா உதவிகளும் புரிகிற அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும் நன்றியும் உரித்தாகுக. அன்பான சகோதரர்களே, இந்த நிகழ்விற்கு நான் வருவதற்கும் இந்த ஒரு நாட்டுக்கு வருவதற்கும் முயற்சி எடுத்துக்கொண்ட அன்பு சகோதரர் சபீலா கான் உள்ளிட்ட சகோதரர்களுக்கும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதிலே சிரமங்களை ஏற்றுக்கொண்ட இந்த தவா சென்டருடைய பொறுப்பாளர்களுக்கும் எனக்கு முன்னாலே உரையாற்றிய மௌலவியர்களுக்கும் என் முன்னாலே ஒரு கூட்டம் எப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று பேச்சாளர்கள் கருதுவோமோ அப்படி சிறப்பாக நிறைவாக அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் இம்மை நலன்களையும் மறுமை நலன்களையும் வாரி வழங்க வேண்டுமாய் அல்லாஹ் தஆலாவை பிரார்த்தித்தவனாய் தொடங்குகிறேன். நேரடியாக நாம் செய்திக்கு வந்து விடலாம். அன்பான சகோதரர்களே, வளமான வாழ்க்கை, முதல்ல வாழ்க்கை என்பது என்னவென்று தெரிந்து கொண்டால் அதை வளமாக்கிக் கொள்வது எப்படி என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இங்கே இஸ்லாமிய சகோதரர்கள் பெரும்பான்மையாகவும் ஒரு சிறுபான்மை அளவிற்கு இஸ்லாமிய அல்லாத சகோதரர்களும் வந்திருக்கிறீர்கள் என்று நான் அறிகிறேன். வளமான வாழ்க்கை என்பது முதலில் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை பொறுத்து அமைகிறது. வாழ்க்கை என்பது உயிரினங்களுக்கு, தாவரங்கள் உட்பட்ட உயிரினங்களுக்கு, பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு இருக்கிற வாழ்க்கைக்கும் மனிதனுக்கு இருக்கிற வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. மனோதத்துவம் படித்த அந்த விஞ்ஞானத்தில் ஒரு 45 ஆண்டுகள் அனுபவம் உள்ள மாணவனாக இருக்கிற நான் இதை மனோதத்துவ கண்ணோட்டத்திலேயே பார்க்கிறேன். மனிதர்களுக்கும் மற்ற விலங்கினங்கள் அல்லது தாவரங்களுக்கு என்ன வேறுபாடு? சாதாரணமாக சொல்லிவிடலாம், மனிதர்கள் பேசுகிறார்கள், மிருகங்கள் பேசுவதில்லை. ஆனால் அவைகள் பேசும், நமக்கு புரிவதில்லை. அதை வைத்துக்கொண்டு அது பேசுறதில்லை என்ற முடிவுக்கு நாம் வந்துடுறோம். இந்த வேறுபாடுகள் முக்கியமில்லை. முக்கியமான வேறுபாடு ஒன்று இருக்கிறது. மாடு கண்ணு போட்டதுமே, அதாவது பசு கன்று என்றால், அதுகிட்ட போய் பெரிய பசு, அதை பெற்றெடுத்த பசுவோ அல்லது மற்ற காளையோ பக்கத்தில் போய், உனக்கு நான் நடக்க கற்பிக்கிறேன், நீ இப்போதான் புதுசாக பிறந்திருக்கிற, பின்னங்காலை அழுத்தி முன்னங்காலை தூக்கி வச்சு நட என்று கற்பிப்பதில்லை. உடனே அது துள்ளி குதித்து ஓடும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நடுக்கடலிலே மீன் முட்டையில இருந்து குஞ்சு வெளிவரும்போது அதுக்கு பக்கத்தில் போய் பெரிய மீன் சொல்லி கொடுக்கறதில்லை. ஹாப்பி பர்த்டே டு யூ, நீ இப்போ தான் வந்திருக்கிற, கடலில் முழியிட போகிறேன், உனக்கு நீந்த கற்று தர்றேன், வலது சிதறி இந்த பக்கம் திருப்பி, இடது சிதறி அந்த பக்கம் திருப்பி, வாழை இப்படி இப்படி ஆட்டி நீந்துன்னா அதுக்குள்ளே 3 கிலோமீட்டர் போயிடும். கற்றுக்கொண்டே பிறக்கின்றன மிருகங்கள். ஆனால் மனித குழந்தையை யோசித்து பாருங்கள். பிறக்கும் போது அதற்கு கண்கள் திறந்திருக்கும், எதையும் அது காண்பதில்லை. காதுகள் திறந்திருக்கும், எதையும் கேட்பதில்லை. இறைவன் படைக்கும் பொழுதே இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறான். மற்ற மிருக வகைகள் எல்லாமே, தாவரங்கள் உட்பட உயிரினங்கள் எல்லாமே கற்க வேண்டியவற்றை இறைவன் கற்பித்து அனுப்பி வைத்து விடுகிறான். அதோடு இன்னொரு ஏற்பாட்டையும் செய்கிறான். அதற்கு மேல் அவைகளால் கற்க முடிவதில்லை, கற்றுக்கொள்ள முடிவதில்லை. அதனால்தான் தூக்கணாங்குருவி கூடு தான் கட்டுமே தவிர என்னைக்கும் வீடு கட்டாது. வீடு கட்டி அதில் ஒரு மாடி கட்டி மேலே வந்து ஆண்டனா ஒன்று வச்சு கீழே இருந்து லிஃப்ட் போட்டோம்னா என்னைக்கும் பண்ண போறதில்லை. கற்றுக்கொண்டே பிறக்கின்ற மிருகங்கள் கற்பதை நிறுத்தி விடுகின்றன பிறந்த பிறகு. கவனியங்கள், தேனியாக இருந்தாலும், ஒட்டகமாக இருந்தாலும், மற்ற மற்ற உயிரினங்களாக இருந்தாலும், தாவரங்களாக இருந்தாலும்
கற்றுக்கொண்டே பிறப்பிக்கப்படுகின்றன. பிறந்த பிறகு கற்பதை நிறுத்தி விடுகின்றன. எதையும் கற்றுக்கொள்ளாமல் பிறக்கிற மனிதன், பிறப்பிக்கப்படுகிற மனிதன் கண்கள் இருந்தும் பார்க்க முடிவதில்லை, காதுகள் இருந்தும் கேட்க முடிவதில்லை, நாக்கு இருக்கும், ருசிக்க முடியாது. அதனாலதான் கருத்தமான ஒரு படத்துல நான் நடிச்சதை சில பேரால் பார்த்துருப்பீங்க. கள்ளிப்பால் கொடுத்தோம், அதையும் அது சப்பி சப்பி சாப்பிட்டு. இது என்ன காரணம்? சுவைக்க தெரியாது. நாக்கு இருக்கிறது, சுவைக்க தெரியாது. மூக்கு இருக்கிறது, சுவாசிக்க முடியும், ஆனால் நுகர முடியாது. கைகால்கள் இருக்கும், தொட்டு உணர முடியாது. இதுதான் மனிதன் நிலை. சரி, இப்படி இறைவன் படைத்து விட்டு என்ன வேலையை தருகிறான் அந்த மனித குழந்தைக்கு? அந்த நிமிடத்திலே இருந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்பதற்காகவே பிறந்திருக்கிறது மனித வர்க்கம். எதை கற்பது? படைப்புகளை கற்பது ஒரு வகை, படைத்தவனை கற்பது ஒரு வகை. இரண்டையும் கற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பை இறைவன் ஏராளமாக வழங்கி இருக்கிறான். படைப்புகளை படைத்து அவைகளின் அத்தாட்சிகளை அறிந்து கொண்டு அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுவதற்கும் மனிதனுக்கு கற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பை அளித்திருக்கிறான். யோசித்து பார்த்தால் உங்கள் அனைவருக்கும் புரியும். அவ்வளவு வாய்ப்புகளை கொட்டி வைத்திருக்கிறான் இறைவன். கற்றுக்கொள்வதற்கும் கற்றதை பயன்படுத்துவதற்கும் கற்றதை விரிவுபடுத்துவதற்கும் கற்றதை பிறருக்கு கற்பிப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் வாய்ப்புகளை அளித்திருக்கிற இறைவன் கற்க வேண்டியவைகளை இரண்டு பிரிவுகளாக பிரித்து வைத்திருக்கிறான். ஒன்று படைப்புகளை கற்றுக்கொள்வது, படைப்புகளை பற்றி அறிந்து கொள்வது. இன்னொன்று படைத்தவனை அறிந்து கொள்வது. இந்த படைத்தவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படைப்புகளை படைத்து அளித்த அந்த இறைவனை, அவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். அவனுக்கு இணை இருக்கக்கூடாது, துணை இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. இணை துணை அற்றவனாக இருந்தால்தான் அவன் இறைவன். ஏனென்றால் இறைவன் என்றால் மிக 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 இன்னும் மிக 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 இன்னும் மிக 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 உயர்ந்தவனாய், தனக்கு இணை அற்றவனாய் இருக்க வேண்டும், துணை அற்றவனாய் இருக்க வேண்டும், யாராலும் பெறப்படாதவனாய் இருக்க வேண்டும். பெற்றெடுத்து விட்டால் அவர்கள் பெரியவர்களாகி விடுவார்கள். யாராலும் பெறப்படாதவனாய் இருக்க வேண்டும், யாரையும் பெற்றெடுக்காதவனாய் இருக்க வேண்டும். ஏன்னா அவங்கள பாதி ஆயிடுவாங்க, அவங்க இணை துணையாகிவிடும். இவ்வளவுத்துக்கு மேல் தேவைகள் அற்றவனாய் இருக்க வேண்டும். ஆனால் மனிதர்கள் இதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்த காலத்திலே இருந்து, கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் நேர்ந்த காலத்திலே இருந்து உலகமெங்கும் தூதர்களை அனுப்பி வைக்கிறான் இறைவன். பல்வேறு மொழிகளை சார்ந்தவர்களுக்கு, பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு தூதர்களை அனுப்பி வைத்தான். அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம், எந்த மொழியை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம், எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். அவர்கள் இறைவனிடமிருந்து நேராக கற்றுக்கொண்டதை, இறைவன் அவர்களுக்கு கற்பித்ததை மனிதர்களுக்கு கற்பிக்க முயற்சித்தார்கள் படைத்தவனை பற்றி. ஆனால் மனித குலம் அந்த அறிவை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக அந்த இறை தூதர்களை நிராகரிப்பது, புறக்கணிப்பது, அவர்களிடத்தில் வம்பு செய்வது, இப்படியாக அவர்கள் போதித்தவற்றிலே மாற்றங்கள் செய்வது, கலப்படம் செய்வது என்பதாக மனித குலம் அப்பொழுது பாழ்பட்டு கொண்டே வந்த பொழுது, இறுதியாக ஒரு சான்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வாய்ப்பை இறைவன் தருவதற்காக இந்த மனித குலம் படைத்தவனை பற்றியும், படைப்புகளை பற்றியும், படைத்தவனுடைய ஆற்றலை பற்றியும், அறிவை பற்றியும், அவருடைய அருட்கொடைகளை பற்றியும், வழிகாட்டுதலை பற்றியும் மெய்யாகவே உணர்ந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காக செய்த இறுதி ஏற்பாடுதான் இறுதி தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கப்பட்டது. இந்த இடத்தில் அப்படியே நிறுத்தி நம்முடைய இஸ்லாமியர் அல்லாத சகோதரர்களுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும். இந்த இஸ்லாமியர்களுக்கு ஒரு பழக்கம்,
அதாவது அவங்கள போட்டு கொடுக்கலன்னா எனக்கு தூக்கமே வராது. நான் இந்த 3 ஆண்டுகளாக அவர்களோட நெருங்கி பழகி கொண்டிருக்கிறேன். இறைவனை விட அதிகம் அறிந்தவர்களாக தங்களை கருதி கொள்ளுகிற பழக்கம் சில இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இருக்கிறது. எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரமா இருக்கிறாங்க. எதில மூக்க நுழைக்கிறது எதில மூக்க நுழைக்கிறது இல்லைங்கிற வேறுபாடே இல்லை. யார் வேணா எது வேணா பேசலாம்ங்கிற மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையை பற்றிய செய்திகள் நாம் அறிய வேண்டியது என்ற நோக்கம் இல்லாமல் அறிந்திருக்கிறோம்னு திமிரு தெனாவற்றல் யாருக்கு இருந்தாலும் இது பயன்படாது. இந்த செய்திகள் இப்பொழுதே கூட்டத்தை முடித்துக்கொண்டு ஆகவே நன்றி சொல்லி கிளம்பிடலாம். எனக்கு தெரியுங்கிற எண்ணம் இருக்கிறவர்கள் இதனால் எந்த பயனையும் பெற முடியாது. முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று போற்றப்படுகிற அவர் மீது சாந்தியும் சமாதானமும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறங்கட்டும் என்று நாம் இறைஞ்சுகிற அந்த மனிதர் 40 வயது வரை ஒரு சாமானிய அராபியராக இருந்தார். தூதுத்துவம் வழங்கப்படுவது இறைவனாலே. இதை கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லுகிறேன். தூதுத்துவம் வழங்கப்படுவது இறைவனாலே. அதை யாரும் எந்த கல்லூரியிலும் படிச்சு பட்டம் வாங்கி வாங்குற பொறுப்பு இல்லை. அது பட்டம் போன்ற ஒரு செய்தி இல்லை. அவர் ரொம்ப படிச்சிருக்கிறாருன்னா அவரை தூதராக்கிட மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக நியமிக்கப்படுகிறார் மற்ற தூதர்களைப் போலவே. ஆனால் இவரை இறைவன் இறுதி தூதராக்குவது என்ற முடிவுக்கு வருகிறார். இந்த செய்தி இறைவனுடைய வார்த்தைகளிலேயே பதிவாகி இருக்கிறது. இப்போ நான் முஸ்லிம்ஸ், அதாவது இஸ்லாமியர் அல்லாத சகோதரர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தூதர் யாருக்கான தூதர்? யாருடைய தூதர்? இறைவனுடைய தூதர். தூதர்களை இறைவன் தான் அனுப்புகிறான், நியமிக்கிறான் என்பதை ஒப்புக்கொண்டால் யாருக்கான தூதர்? இங்கேதான் சிக்கல் இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் பல பேருக்கு என்ன எண்ணம் என்றால், அவர் முஸ்லிம்களுக்கான தூதர், அரேபியர்களுக்கான தூதர், அதுவும் ஒரு சில குலங்களுக்கான கோத்திரங்களுக்கான தூதர், நமக்கு என்ன வந்தது அவரை பத்தி அப்படிங்கிற எண்ணத்தை அவர்களே சொந்தமாக உண்டாக்கி கொண்டது மட்டுமல்ல, இந்த எல்லாம் தெரிஞ்ச முஸ்லிம்கள் சில பேர் அந்த எண்ணத்தை உண்டாக்கிட்டாங்க அவர்களுக்கு. நானே அப்படி பாதிக்கப்பட்டவன். எனக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் பிரியாணி கொடுத்திருக்கிறார்கள், ஒருபோதும் குரான் கொடுத்தது. ரொம்ப சந்தோஷமா நிக்காவுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பிரியாணி எல்லாம் போடுவாங்க, எப்படி இருக்குதுன்னு விழுந்து விழுந்து விசாரிப்பாங்க. ஆனா ஒருபோதும் எனக்கு குரான் ஒண்ணு இருக்குதுங்கிற செய்தியை ரொம்ப வெக்கத்தோட சொல்லிக்கிறேன், நானா தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். அதை தமிழில் இருக்கிறது என்பதை அறிந்து அதை படிக்க ஆரம்பிச்சு அதிலேயே ஆழ்ந்து போய் அதை விமர்சனம் பண்ணலாம். எல்லா மதங்களையும் விமர்சனம் பண்ணிட்டோமே, இதையும் ஒரு வழி பண்ணிடலாம், எந்த பாய் தாடியாவது பிக்காம விடுறது இல்லைங்கிற நல்ல எண்ணத்தோட பரந்த மனப்பான்மையோட தான் திருக்குரானை படிக்க ஆரம்பித்தேன். படித்து முடிப்பதற்கு 2.5 ஆண்டுகள் ஆச்சு. நம்ம முஸ்லிம்களை கேட்டா சிரிக்கிறாங்க சில பேர். ஒரு 2.5 வருஷம் ஆச்சா? ஏன் எழுத்தா கூட்டி படிக்கியா? ஏன்னா நம்ம அறிஞர்கள் நிறைய இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். பெரிய அறிஞர்கள் நமக்கு கத்து கொடுக்கறதுக்குன்னே பிறந்தவங்க. அவங்க இப்படித்தான் சொல்லுவாங்க, 2.5 வருஷம் ஆச்சா? நாங்கெல்லாம் 30 நாள்லயே முடிச்சிருவோமேனார் ஒருத்தர். அவருக்கு பக்கத்துல ஒருத்தர் நாங்க 1 நாள்லயே முடிச்சிருவோமேனார். இன்னொருத்தர் 10 மணி நேரத்திலேயே முடிச்சிருவோமேனாரு. முடிச்சுட்டாங்க. அவ்வளோ படிச்சு முடிச்சு கழிச்சுட்டாங்க. ஆனா எனக்கு 2.5 வருஷம் ஆச்சு. ஏன் ஆச்சுன்னா, அது முதலில் விமர்சனம் செய்வதற்காக என்று தொடங்கி மெல்ல மெல்ல
அது இறைவனின் வார்த்தை என்பதை அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன். அதை பின்பற்றியே ஆக வேண்டும் என்கிற மனத்தின் பதிவு ஏற்பட்டு முடிவதற்கு 2.5 ஆண்டுகள் ஆயிற்று. மாதா கவுலுல் பஷர், இது நிச்சயம் மனிதனின் வார்த்தை இல்லை என்கிற உண்மை எனக்கு தெரிந்தது. இதுக்கு யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. இறைவன் தான் இதற்கு பொறுப்பு. இறைவன் இதாயத்து தந்தான் என்றுதான் நான் கொள்ள வேண்டும். ஆக இஸ்லாமியர் அல்லாத சகோதரர்களுக்கு இப்பவும் ஒரு பிரச்சனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கான தூதர், யாருடைய தூதர் என்பதில் கேள்வி வராது. இறைவனின் தூதர் தான். ஆனால் யாருக்கான தூதர்? முஸ்லிம்களுக்கான தூதர், மெக்காக்காரர்களுக்கான தூதர், மதீனாவுக்கு போன தூதர், அல்லது அதிகபட்சம் சிரியா, அபிசீனியா, லெபனான் போன்ற தேசங்களுக்கான தூதர் என்றால் அந்த எண்ணமே நமக்கு தவறு. அவர் மனித குலம் மொத்தத்துக்குமான இறுதி தூதர். மற்ற தூதர்கள் எல்லாம் அந்தந்த பகுதிகளுக்கு, அந்தந்த மக்கள் கூட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். இஸ்லாமியர்களுக்காக அனுப்பப்பட்டவர் அல்ல. இஸ்லாம் என்பதே முஸ்லிம்களின் மார்க்கம் என்று சொல்லுவதை விட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை முஸ்லிம் என்று சொல்லலாம். இஸ்லாம் என்பது மனித குலத்திற்கான மார்க்கம். பிறக்கிற ஒவ்வொருவனையும் இறைவன் இஸ்லாமியராகத்தான் படைத்திருக்கிறான் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. அதில் விரிவா போகிறதுக்கு முன்னாலே இஸ்லாமியர்கள் என்று சொல்லப்படுபவர்களை தவிர்த்த மற்றவர்களுக்கும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் தான் என்பது முதல் செய்தி. இதுக்கு ஏதாவது நிரூபணம் வேண்டுமே என்றால் ஆம், நிச்சயம் நிரூபணம் இருக்கிறது. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கான விஷயங்களாக மட்டுமே the most general principles of the world life, மனித வாழ்க்கையின், உலக வாழ்க்கையின் the most generalized principles, இதை மட்டும் சொன்னவராகவும் அதை செயல்படுத்தி காட்டியவராகவும் ஸ்பெசிபிக்கான விஷயத்திலே, குறிப்பிட்ட விஷயத்திலே அதிக அக்கறை செலுத்தாதவராகவும் இருந்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனித குலத்திற்கு, மொத்தமான மனித குலத்திற்கு தேவையான the most generalized principles of life, அது லாஜிக்காக இருந்தாலும் சரி, அது எபிஸ்டமாலஜி என்று சொல்லப்படுவதாக இருந்தாலும் சரி. லாஜிக்னா வேற ஒன்றும் இல்லை, தர்க்க ரீதியாய் பொருந்தக்கூடிய விஷயம், ஒன்றுக்கு ஒன்று முரண்படக்கூடாது. ரொம்ப வகுப்பு எடுக்கிற மாதிரி போயிட்டோம் போல இருக்குது, வாத்தியார் புத்தி. மறுபடியும் இறங்கி வர்றேன். ஒன்றுக்கு ஒன்று முரண்படாத விஷயத்தை சொல்லணும். ஒரு அம்மா சொன்னாங்களாம், உங்க வீட்டுக்காரர் எப்படிங்க? அவர் ஒரு நல்ல கெட்டவருங்க. அவரு நல்லவருன்னு சொல்லல, கெட்டவருன்னு சொல்லல, அவர் ரொம்ப நல்ல கெட்டவருங்கன்னாங்களாம். இன்னொருத்தர் சொன்னாராம், பையன் எப்படி இருக்கிறான்? அவன் கருப்பு சவுப்பா இருக்கிறான். அது எப்படி கருப்பு சவுப்பா இருக்கிறது? அந்த வாத்தியார் எப்படி, அந்த உஸ்தாத் எப்படி? அவரு உண்மையான பொய் சொல்லுவார், உண்மையாவே பொய் சொல்லுவாராம். இப்படி இருந்தா என்ன பண்றது? இதுதான் முரண்பாடு. ஒன்று நல்லவன் சொல்லணும், இல்லை கெட்டவன் சொல்லணும். ஒன்று உண்மையானவன்னு சொல்லணும், பொய்யானவன்னு சொல்லணும். உண்மையான பொய்னா எப்படி அது? இதுதான் முரண்பாடு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையிலே இந்த லாஜிக் என்று சொல்லப்படுகிற முரண்படாத கருத்துக்களின் தொகுப்பாகவே அவராலும் பேசப்பட்டது. அவர் வாழ்ந்து காட்டிய திருக்குரானும் அப்படித்தான் இருக்கிறது. இதை தெரிஞ்சுக்கதான் எனக்கு 2.5 வருஷம் ஆச்சு. அதுல ஏதாவது ஒரு முரண்பாடு மாட்டாதா? நல்ல கெட்ட உருன்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா? உண்மையான பொய்ன்னு சொல்ல மாட்டாங்களா? பிடிச்சி இந்த தாடிகளை ஒரு ஆட்டி விடலான்ற ஆசையில தான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்போதான் தெரிஞ்சது படித்து முடித்த பிறகு. இதற்கு முன்னாலே நான் பௌத்தத்தை படித்த போது அதில் முரண்பாடுகளை கண்டேன். அதற்கு முன்னால் கிறிஸ்தவ விவிலியத்தை படித்த போது புதிய ஏற்பாட்டிலும் பல முரண்பாடுகளை பார்த்தேன். பழைய ஏற்பாட்டு மனுஷன் படிக்கிற புக்காவே இல்லைங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன்.
அதில் ரொம்ப விபரீதமான விஷயங்கள் இருப்பதை அறிந்து அதிர்ந்து போய்விட்டேன். அதற்கு முன்னால் நான் இந்து மதத்தை சேர்ந்தவன் என்பதனாலே தேவார திருவாசகங்களை எல்லாம் படித்திருக்கிறேன். மனிதன் பேசியவற்றைத்தான் அவற்றிலே கண்டேன். பகவத்கீதையை கூட படித்த போது மிகச்சிறந்த அறிவின் சிகரமாக விளங்குகிற அறிஞர்கள் யோக தத்துவத்தையும் சாங்கிய தத்துவத்தையும் மீமாம்ச தத்துவத்தையும் நியாய தத்துவத்தையும் வைசேசிக தத்துவத்தையும் வேதாந்த தத்துவத்தையும் சேர்த்து தொகுத்து எழுதியிருக்கிற மிகச்சிறந்த மனித படைப்பு என்று நான் புரிந்து கொண்டேன். ஆனால் அது எல்லோருக்கும் பொருந்தாது. நான் சொன்ன இந்த மார்க்கங்கள் எல்லாம் முரண்பாடுடையதாகவும் இருக்கின்றன, பொருந்தக்கூடியதாகவும் இல்லை எல்லா மனிதர்களுக்கும் என்னும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கருத்துக்களை நான் இப்படித்தான் புரிந்து கொண்டேன். The most generalized principles of life. எந்த நாட்டுக்கும் எந்த மனித கூட்டத்திற்கும் எந்த நிலையில் இருப்பவருக்கும், பணக்காரரா ஏழையா, என்ன இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கிற இலங்கைக்காரரா, என்னவா எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கிற தமிழ்நாட்டுக்காரரா, யாராக இருந்தாலும் படித்தவர் படிக்காதவர், உயரமானவர் குள்ளமானவர் நடுத்தரமானவர், பணக்காரரு ஏழை, ரொம்ப நல்லவருன்னு அவரே சொல்லிக்கிறவர், அவர் நல்லவருன்னு மற்றவங்களும் சொல்றவர், யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், கற்றவராக இருந்தாலும் கல்லாதவராக இருந்தாலும், கிராமத்தில் இருந்து வந்தாலும் நகரத்தில் இருந்து வந்தாலும், எந்த நிலையில் வாழ்ந்தாலும் அவர்கள் வாழ்க்கையை பற்றி அறிந்தவராய் புரிந்தவராய் அந்த வாழ்க்கையை இறை நெறியில் திருப்பக்கூடிய ஆற்றல் உடையவராய் வாழ்ந்தவர், அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விஷயத்தை உலக மக்களுக்கு நாம் சொல்லாததனாலே, சரியாக அதை கொண்டு போய் சேர்க்காததனாலே இதற்கு வெளியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். கவனியுங்கள், வாழ்க்கை வளம்பட வேண்டும் என்றால் இறைவனுடைய சட்டங்களை அறிந்து அதை நடைமுறைப்படுத்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாஜிக்கலாக, அதாவது தர்க்க ரீதியாக முரண்படாத விஷயங்களையே அவர் பேசி இருக்கிறார். இதை பற்றி ஆய்வறிஞர்கள் நிறைய சொல்லுவார்கள், நான் அவ்வளவு சொல்ல வேண்டியதில்லை. சாதாரணமா நபி மொழிகள் என்று எதை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள், கண்ணுல விளக்கெண்ண விட்டுக்கிட்டு தேடி பாருங்க, அது யாராவது குறிப்பிட்டவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா அல்லது மொத்த மனித குலத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? நிச்சயம் மொத்த மனித குலத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கும் நபி மொழிகள் எல்லாமே. ஆனால் நீங்கள் அப்படியே ஒப்பிட்டு பாருங்கள், கம்பராமாயணத்திலே நல்ல விஷயங்கள் இருக்கிறதா இல்லையா என்ற விவாதமே தேவையில்லை. நல்ல விஷயங்கள் இருக்கும், ஆனால் யாரோ சில பேருக்கு நல்ல விஷயங்கள் இருக்கும். ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டு இருக்கிறான், ரொம்ப தூங்காதவளா தம்பி, உனக்கு காலம் முடிய போது செத்துருவேன், செத்துட்ட பிறகு பர்மனண்டா தூங்கலாம், இப்பவே தூங்கிட்டு இருக்காத எழுந்துடுறான்னு சொல்றதுக்கு கம்பர் ஒரு பாட்டு பாடி இருக்கிறார். உறங்குகின்ற கும்பகண்ண உங்கள் மாயாவால் வேளாம், இறங்குகின்றது இன்று கான் எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். இது தூங்குறவனுக்கு சரி, எழுந்து ஓடி ஓடி 20 மணி நேரம் உழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க போய் உறங்குகின்ற கும்ப கண்ண உங்கள் மாய வாய்வேலாம், இறங்குகின்றது இன்று கான் எழுந்திராய் எழுந்திரான்னா கையில எது கிடைக்குதோ அதுல போகும். இது எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது என்று சொல்ல முடியாது. ஆனால் தர்க்க ரீதியாக வாழ்க்கை உலக மக்கள் அனைவருக்குமான அனைத்து காலத்துக்குமான வாழ்க்கை. இப்ப உங்களுக்கு தமிழர்களா இருக்கிறவங்களுக்கு ஒரு யோசனை வரலாம், திருக்குறள் தானே எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது, எல்லோருக்கும் பொருந்தக்கூடியதுன்னு சொல்றாங்களே, அது அப்படித்தானான்னு கேட்டா அப்படி இல்லை. திருக்குறளில் சில விஷயங்கள் சிலருக்கு பொருந்தும் சிலருக்கு பொருந்தாது. எந்த உயர்ந்த நூலை உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சிலருக்கு பொருந்தும் சிலருக்கு பொருந்தாது. இறைவன் அனுப்பிய நூல்களையே அப்படி ஆக்கிட்டாங்க, கலப்படம் பண்ணிட்டாங்க. ஆனால் கலப்படமே செய்ய முடியாத திருக்குறானும் அதையே வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவர் போதித்த போதனைகளும் அனைத்து மக்களுக்கான
வாழ்க்கையை பற்றிய த மோஸ்ட் ஜெனரலைஸ்டு பிரின்சிபல், அதாவது மிக பொதுவான விதிமுறைகளை தர்க்க ரீதியாக சொல்லி இருக்கிறார். எபிஸ்டமோலாஜிக்கல் அறிவு என்று ஒன்று இருக்கிறது. எதுவும் அறிவு தான். இப்போ மைக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அது ஒரு அறிவு. இந்த தண்ணீரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா முதலெல்லாம் தண்ணி கொடுத்தா குடிப்பாங்க, இப்போ எவனும் குடிக்கிறது இல்லை. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா அறிவை சேகரிக்கிறாங்களாம். எதில்? தண்ணி பாட்டில். இதெல்லாம் அறிவது. இந்த விளக்கு என்ன வாட்டுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது. சம்பந்தம் இருக்குதோ சம்பந்தம் இல்லையோ கேட்டு தெரிஞ்சுக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல கேள்வி கேட்பான், இது எந்த ஊருக்கு போகுது சொன்ன பிறகு ஒரு வேற ஊருக்கு போறவராக இருப்பார். வேற ஊருக்கு போறவரு இந்த ஸ்டேஷன்ல வந்து எது காட்டன்ட்டு நம்ம கேட்கறது இல்லை. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கு பேர் தான் டிவி தொகுப்பாளர்கள். இந்த டிவியில நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறான். ஏதாவது ஒன்றாவது வாழ்க்கையோட சம்மந்தப்படுத்தா நமக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க நகைச்சுவைன்னு ஒன்று போடுறான், உண்மையிலே நகைச்சுவையா வருது. ஒரே ஒரு நகைச்சுவை தான். இதெல்லாம் நகைச்சுவைன்னு சொல்றாங்களே, அதுதான் பெரிய நகைச்சுவை. எதுவுமே பொருந்தல வாழ்க்கையில. ஆனா அறிவு என்பது வேறு. கவனியுங்கள் அருமை சகோதரர்களே, அறிவு அறிவு என்று ஒன்று இருக்கிறது. அறிவு எது என்று அறிவது. நம்ம எல்லாருமே எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரங்க. அறிவு நிறையோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு அது தெரியும், இது தெரியும், இது தெரியும், எல்லாம் தான் தெரியும். அறிவு எதுன்னு முதல்ல தெரியுமா நமக்கு? எது அறிவு? அறிவதெல்லாம் அறிவாகாது. அறிவை பற்றிய ஒரு அறிவு இருக்கிறது. அதுக்கு எபிஸ்டமாலஜின்னு பேரு, எபிஸ்டமாலஜின்னு பேரு. அந்த எபிஸ்டமாலஜிக்கலாக பேசப்பட்ட செய்திகளின் உள்ளடக்கம் தான் திருக்குறானிலும் இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் போதனையிலும் இருக்கிறது. அடுத்தது மூன்றாவது விஷயம் எத்திக்ஸ். ஒழுக்கமா இருக்கணும், எல்லாருக்கும் தெரியும். பொறாமைப்படக்கூடாது, இது ஒழுக்கம். வஞ்சகமாக நடக்கக்கூடாது, இது ஒழுக்கம். சூதாடக்கூடாது, இது ஒழுக்கம். விபச்சாரம் செய்யக்கூடாது, இது ஒழுக்கம். மது அருந்தக்கூடாது, இது ஒழுக்கம். இது எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? 2 பேர் தான் இருப்பாங்க. ஒருத்தன் சேர்த்துட்டான், ஒருத்தன் இன்னும் பிறக்கல. இது மற்ற எல்லாருக்கும் தெரியும். ஆனா தெரிந்தும் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? கவனிங்க, புரியுதா உங்களுக்கு? தெரிஞ்சுதானங்க இத்தனையும் நடந்துகிட்டே இருக்குது வாழ்க்கையில. அப்போ ஒழுக்கம் என்பது போதிக்கப்பட்டிருக்கிறது, சாதிக்கப்படவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையிலே ஒழுக்கம் போதிக்கப்பட்டதோடு நிறுத்தப்படவில்லை. இறைவன் நியமித்த அந்த தூதர் இறைவன் காட்டிய ஒழுக்கங்களை நிலைநாட்டினார். அதற்கான இயக்கம், அதற்கான ஒரு வழிமுறை, அதற்கான ஒரு வழித்தோன்றல்கள், அதற்கான ஒரு குழு, அதற்கான ஒரு கூட்டம், அதற்கான நாடுகள், அதற்கான முறைமைகள், இத்தனைக்கும் சேர்த்துத்தான் பேரு இஸ்லாம். நாம இஸ்லாத்தை எவ்வளவு சுலபமா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளவு குறைவாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அது முஸ்லிம்களுடைய மதம். எவ்வளவு பெரிய தப்பு இது. இதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு உடலில் நடுக்கம் ஏற்படுகிறது, கோபம் வருது எனக்கு. யாரை பார்த்தாலும் இது முஸ்லிம்களின் மதம், முஸ்லிம்களின் மதம்ங்கிறாங்க. இல்லை, இறைவன் மனித குலத்திற்காக அங்கீகரித்த மார்க்கம். இதுக்கு கான்ட்ரிபியூஷன் பாதி முஸ்லிம்களே செஞ்சுக்கிட்டாங்க. அது அவங்க மதம்ன்ற மாதிரி. நம்முடைய மார்க்கத்துல எப்போ உங்க மார்க்கமா சார்? அது மனித குலம் அனைத்துக்குமான மார்க்கம். எல்லோரும் இஸ்லாமியர் தான் ஆக வேண்டும். எப்ப அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் ஆக வேண்டும் என்றால் இஸ்லாமியராக படைக்கப்படுறாங்க. அவங்க எப்ப ஆவாங்கன்னா ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாமியர்கள், நபிகளின் வழிமுறைகளை சுன்னத்தாக ஏற்றுக்கொண்டு ஒழுகினால் அவர்கள் இஸ்லாமியர்கள். இது உலகம் முழுக்க இஸ்லாமியராகணும். எனக்கு அடிக்கடி வருத்தம் வர்றது, நம்ம தமிழ்நாட்டில் சிறுபான்மையினரான நாங்கள்னு ராத்திரி டிவியில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மொட்டை தலைங்க தொப்பி போட்டுக்கிட்டு, மொட்டை தலையாக வச்சுக்கிறாங்க, தொப்பி வரை போட்டுக்கிட்டு இஸ்லாமியரான சிறுபான்மையினரான நான்ன்றாங்க. முதல்ல ஏன் சிறுபான்மையினராக இருக்கிறீங்க? உங்களை யார் இருக்க சொன்னது? பெரும்பான்மையாக இருந்து ஆக வேண்டும் அல்லவா?
உலக மக்கள் அனைவருமே இஸ்லாமியர் ஆக வேண்டுமே. அதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுத்தோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்க்க ரீதியாகவும் லாஜிக்கலாகவும் த மோஸ்ட் ஜெனரலைஸ்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் லைஃபை சொல்லியிருக்காருன்னு சொல்றேன். ரெண்டாவது அறிவறிவியலாக, அறிவு அல்ல அறிவறிவு, எபிஸ்டமாலஜி. அதாவது நாம் இதுவரைக்கும் சேகரித்திருக்கிற எந்த அறிவை காட்டிலும் சிறந்த அறிவு எது என்றால் அறிவை பற்றிய அறிவுதான். அறிய வேண்டியதை அறிந்திருக்கிறோமா? நிறைய பேர் அறிய வேண்டியதை அறியலை. அறிய வேண்டாததை அறிந்திருக்கிறோமா? ஏகப்பட்டதை அறிந்திருக்கிறோம். இதுக்கு விளக்கமே தேவையில்லை, உங்க மனசையே கேட்டுக்கங்க. அறிய வேண்டியதை அறிந்திருக்கிறோமா? நிறைய பேர் இல்லை. அறிய வேண்டாததை அறிந்திருக்கிறோமா? ஆண்டாண்டாவா இருக்குது, ஒரு குடோன் அளவுக்கு இருக்குது. அறிய வேண்டாததெல்லாம் தெரிய வேண்டாததெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பிலிம் காட்டிக்கிட்டு இருக்கிறோம். தெரிய வேண்டியதை தெரிந்திருக்கிறோமா? இந்த கேள்வியை நமக்குள்ளே எழுப்பி பாருங்கள், உங்களுக்கே பதில் புரியும். அதுக்கு பேர் தான் அறிவறிவு. மூணாவது ஒழுக்கம் என்பது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒழுக்கத்தை நிலைநாட்டுவதற்காக இறைவனின் சட்டங்களை அமுல்படுத்துவதையே வாழ்க்கையாக கொண்டு சஹாபாக்களை கொண்டு அதற்காக போர்கள் நடத்தி ஒரு வெற்றியை கண்டு முடித்து விட்டவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான்காவதாக பிறப்புக்கு முன்னால் நாம் என்னவாக இருந்தோம் என்பதை அறிய முடியுமா? இதுக்கு லேபரேட்டரிகள் ஏதாவது டெஸ்ட் இருக்குதா? பிறந்த பிறகு குழந்தை எவ்வளவு எடைன்னு சொல்லலாம். அம்மா வயிற்றுல இருக்கும்போது அது கூட எடை போட்டுடலாம். ஆனால் வர்றதுக்கு முன்னாலே என்ன எடை? ஒரு சின்ன புள்ளி அப்பா கிட்ட இருந்து வரும்போது. அப்பாவே சின்ன பையனாக இருக்கும்போது எங்கேருந்து வருவார்? இல்லவே இல்லை. அந்த இல்லாத ஒன்றை பிழைத்து கொடுக்கிற அந்த இறைவனை பற்றிய அறிவும் பிறந்த குழந்தை அதற்கு முன்னால் என்னவாக இருந்தது என்கிற அறிவு இறைவன் சொன்ன அறிவாகத்தான் இருக்க முடியும். இறைவனுக்கு தெரிந்த அறிவாகத்தான் இருக்க முடியும். அதே போல இறந்த பிறகு நாம் என்ன ஆகிறோம்? இது யாருக்காவது தெரியுமா? கற்பனையில எவ்வளவு வேணா புராணம் இதிகாசம் அது இதுன்னு கதகதையா சொல்லலாமே தவிர யாருக்காவது இறந்த பிறகு நாம் என்ன ஆவோம் என்று தெரியுமா? சயனைடின் சுவை யாருக்கு தெரியுமோ அவனுக்கு தான் தெரியும். சயனைடு சுவை யாருக்காவது தெரியுமா உலகத்துல? அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் இருக்க மாட்டார். அவர் இருந்தாருன்னா அவருக்கு தெரியாதுன்னு அர்த்தம். சைனைடு எப்படி இருக்கும் தெரியுமா? சூப்பர் டேஸ்ட் வா அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சைனைடு ஒரு புள்ளி அளவுக்கு நாக்கில் பட்டுருச்சுனாலும் கதை முடிஞ்சிடும். அதே மாதிரி இறந்த பிறகு நாம் என்ன ஆவோம் என்பதை மனிதர்களால் யூகித்து கூட சொல்ல முடியாது. இதை முற்றும் அறிந்தவன் இறைவனே. இந்த செய்திகள் எதற்கு பயன்படும் என்றால், இறந்த பிறகு நாம் என்ன ஆவோம் என்பது தெரிந்தால், அது இறைவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறான் என்பது புரிந்தால், பிறந்த பிறகு இறக்கிற வரை நம் வாழ்க்கையை ஒழுக்கமாக்கிக் கொள்ளவும் அறிவுபூர்வமாக்கிக் கொள்ளவும் மதிப்புள்ளதாய் ஆக்கிக் கொள்ளவும் நிம்மதி உள்ளதாய் ஆக்கிக் கொள்ளவும் அதை சுவை உள்ளதாய் ஆக்கிக் கொள்ளவும் பயனுள்ளதாய் ஆக்கிக் கொள்ளவும் முன்னேற்றம் உள்ளதாய் ஆக்கிக் கொள்ளவும் இறை வழியில் நாம் முயற்சிக்க முடியும். மனித குலம் அத்தனை உண்டா இல்லையா? அதற்குத்தான் அந்த இறந்த பிறகு நீ என்ன ஆக போகிறாய் என்று சொல்லுவது, அதுக்கு பிறகு என்ன ஆகுறோங்கிறத சொல்றதுக்கு இல்லை. அதன் அடிப்படையில் வாழும்போது நாம் எப்படி வாழ வேண்டும். யாராவது ஒருவருக்கு சின்னதா ஒரு ஆணவம் வருகிறதுன்னு வச்சுங்க, இவனுக்கு ஒண்ணுமே தெரியல மடை, எனக்கு அதுதான் தெரியுது அப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த வார்த்தை உடனே குறிப்பில ஏறி விடுகிறது. உண்டா இல்லையா? அது எப்பொழுது பேசும் அந்த ரெக்கார்டு? அன்னைக்கு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியலேன்னு யாரையோ பார்த்து ஆணவமா மாமனை நீ பேசின இல்லை இந்த அப்படி அப்படின்னு நரகத்தின் ஒரு பகுதியில அவர் நல்லா நட்ட குத்த வச்சு கும்மு கும்முன்னு கும்முவாங்க என்று எச்சரிக்கிறது. இதுதான் அச்சமூட்டி எச்சரித்தல். ஆக பிறப்புக்கு முன்னால் என்னவாக இருந்தோம், இறப்புக்கு பின் என்னவாக போகிறோம் என்பதை எச்சரிக்கை செய்கிறது. இப்ப மனைவின்னு ஒருத்தர் வந்துட்டாங்க, கணவன் ஒருத்தர் ஆரம்பத்தில் ஆசையா இருக்கிறார், போக போக மூஞ்சத்தை பாரு
உன்னை கட்டிக்கிறத விட அந்த அம்மா திருப்பி கேட்பாங்க, என்ன கட்டிக்கிறத விட உங்க அக்காவை கட்டிக்கிட்டு. அவருக்கு தெரியாது அவங்க வீட்லயும் அந்த டேலாக் தான் நடக்கும். உன்னை கட்டிக்கிறத விட உங்க தங்கச்சி கட்டிக்கணும் அந்த ஆளு சொல்றேன். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுப்பு உணராம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, இதெல்லாம் இறைவன் கணக்கில் எடுத்து கொண்டிருக்கிறான் என்று நம்புவதுதான் இஸ்லாம். எல்லாம் குறிப்பிலே இருக்கிறது. இதற்கான பலனை நாம் அனுபவிக்காமல் தப்பிக்கவே முடியாது. ஆக மெட்டபிசிக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஆங்கிலத்தில் இந்த மெட்டபிசிக்ஸ் சொல்றது பிறப்புக்கு முன்னால் இறப்புக்கும் பின்னால் வருகிற அந்த வாழ்க்கையை பற்றிய அறிவு நிச்சயம் மனிதனுக்கு இல்லை. இறைவனுக்கும் இறை தூதரும் தான் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாம் கேட்டாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. மனித குலம் அத்தனைக்கும், வெறும் முஸ்லிம்களுக்கு அல்ல. அடுத்தது கடைசியாக ஒன்று இருக்கிறது. என்ன நான் சொன்னேங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே வாங்க. கடைசியாக ஒன்று இருக்கிறது. வாழ்க்கையை அழகாக வாழ வேண்டும் இல்லையா? இந்த பாட்டில் கூட சும்மா சாதாரண பாட்டிலா இல்லாமல் இந்த பாருங்க, இப்படி 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 கோடு போட்டு செஞ்சுக்கிறோம். எதுக்கு? அழகா இருக்கும்னு தான். இதுக்கே அழகு தேவைப்பட்டால் வாழ்க்கைக்கு அழகு தேவையில்லையா? வாழ்க்கையை அழகாக வாழ வேண்டும். அதற்கு என்ன வழிமுறை? மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு உருன்னு வச்சுக்கிட்டு கொண்டு மார்க் எடுக்கல மிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகான வாழ்க்கையாது. இதை விட மார்க்கே எடுக்காம படிக்காமே இருக்கலாம். படிக்க போற பிள்ளையும் மெச்சிருவேன், கொண்டுடுவேன், சூடு வச்சிருவேன், சோறு போட மாட்டேன். இது அந்த பிள்ளை மனத்தில் என்ன உண்டாக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அப்பா நம்மை விரும்பவில்லை, அப்பாவுக்கு நம்ம மேலே ஆசையே இல்லை, அன்பே இல்லை, அம்மாவுக்கும் அன்பு இல்லை, ஆசை இல்லை, சரி வெறுக்கிறாங்கன்ற முடிவுக்கு அந்த குழந்தை வந்துட்டு இது மனசுல ஒரு உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று வைத்துக் கொள்ளும். அந்த குழந்தை தாய் மீதும் தகப்பன் மீதும் வெறுப்பை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறம் வெறுப்பு உருவாகிவிட்ட அந்த குழந்தை ஆன்சைட்டி டிசார்டரோ அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டரோ இது போன்ற மூட் டிசார்டரோ ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டரோ ஸ்கிசோப்ரேனியா என்கிற டிசார்டரோ டிசார்டர்னு சொல்றது மனத்திலே ஏற்படுகிற குழப்பம், மனச்சிதைவு, மன சிதறல் போன்றவற்றை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இங்கிலீஷ்ல பேர் அது. இங்கிலீஷ் பேரை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, புரிஞ்சுக்கங்க. மனக்குழப்பம், மனச்சிதைவு, இது முழுக்க முழுக்க மனச்சிதறல். இதெல்லாம் ஏன் வருகிறதுன்றா வெறுப்பினால் வரும். அம்மா நம்மளை வெறுக்கிறாங்க, அப்பா வெறுக்கிறாங்கன்னு நினைச்சிருச்சுன்னா வந்துடும். அதுக்கப்புறம் வாழ்க்கை அழகாக இருக்குமா? தூக்கமே இல்லை சார் என்றார் ஒருத்தர், வாழ்க்கை அழகா இருக்குமா? இன்னொருத்தர் தூங்கினேங்கிறாருன்றாங்க, அவருக்கு வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்குமா? அவர் வேலைக்கே போக மாட்டேன்றாருன்னாங்க, அவர் வாழ்க்கை அழகா இருக்குமா? அவர் வேலையை விட்டே வரமாட்டேன்றாருன்றாங்க, அந்த வாழ்க்கை அழகா இருக்குமா? எது எதற்கு எவ்வளோ எவ்வளோ நேரம்னு ஒதுக்கி செய்கிறவன் தானே வாழ்க்கை அழகா இருக்கும். இந்த அழகான வாழ்க்கை முறையை வகுத்து கொடுத்திருக்கிறான் இறைவன். அதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்காக? உலக மனித குலம் அனைத்துக்காக. இப்போ வாழ்க்கை வளம் பெறணும்னா என்ன பண்ணணும்னு இனிமேல் தெரிஞ்சுக்குவீங்க. வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதை வளம் பெறுவதற்கு இறைவன் எடுத்த திட்டம்தான் சும்மா இருந்த 40 வயது வரை ஒரு நல்ல மனிதராக, ஆரோக்கியமான உடலமைப்பு கொண்டவராக, மாவீரராக, பல தேசங்களுக்கும் சென்று வியாபாரத்தை நேர்மையாக செய்து புகழ் பெறுவராக, நல்ல செல்வந்தரான மனைவியை திருமணம் செய்து செல்வந்தராக இருந்தவராக, நல்ல குடிப்பிறப்பு உடையவராக, எல்லாவற்றுக்கும் மேல் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உதவுகிறவராக, எல்லாவற்றையும் விட மிகச் சிறப்பு ஒன்று இருந்தது அவருக்கு. அந்த மக்கா நகரத்தில்
தாய் ஒன்று சொன்னால் தகப்பன் ஒத்துக்கிறது இல்லை, தகப்பன் சொன்னதை தாய் நம்புறது இல்லை, 2 பேரும் சொல்கிறத பிள்ளை நம்புறது இல்லை, பிள்ளை சொல்கிறத அந்த 2 பேரும் நம்புறது இல்லை, அண்ணன் சொல்கிறது தம்பி நம்புறது இல்லை, மாமன் சொல்கிறத மச்சான் நம்புறது இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யே சொல்ல மாட்டார் என்று நம்பினார்கள். சபாமலைக்கு முன்பக்கம் நின்று கொண்டு இந்த மலைக்கு பின்னாலே நம்மை விரட்டி கொண்டு நம்மை துரத்தி கொண்டு தாக்குவதற்கு குதிரைப்படை வீரர்கள் வாளோடு வருகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டபோது நீங்கள் சொன்னால் உண்மையாகத்தான் இருக்கும் என்று வாளை உருவினார்கள். அப்படிப்பட்ட மக்கள் தான் இறைவன் ஒருவன் என்று சொன்னதற்கு மறுத்தார்கள். இறைவனாலே தூதனாய் நியமிக்கப்பட்டிருக்கிறேன், இறுதி தூதனாய் என்று சொன்னபோது மறுத்தார்கள். தாயிப் என்று ஒரு நகரம், மிக அழகான நகரம், நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன். தாயிப் நகரம் மிக அழகான ஒரு நகரம். என்னுடைய பதிவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் உலகத்தில் 183 நாடுகளுக்கு நான் போய் வந்திருக்கிறேன். பல நாடுகளில் பல கட்டடங்களை பல நகரங்களை பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன். ரோம் நாட்டை பார்த்திருக்கிறேன், கிரேக்க நாட்டின் பல பகுதிகளை பார்த்திருக்கிறேன், ஆஸ்திரேலியாவிலே சுற்றி இருக்கிறேன், சிட்னி நகரம் போன்றவற்றை பார்த்திருக்கிறேன். என்னை கேட்டால் எனக்கு பிடித்த நகரம் எது என்று கேட்டால் உள்ளார்ந்த மனத்திலிருந்து சொல்ல வேண்டும் என்றால் சென்னை நகரம் தான் எனக்கு பிடிச்ச நகரம். அது மற்றவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்றதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. உலகத்தில் எந்த நாட்டை சுற்றி வந்தாலும் எனக்கு சென்னை நகரம் தான் பிடிக்கும். சென்னை நகரத்தில் எது பிடிக்கும்னா இந்த பூந்தமல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற அஞ்சுக்காரியை தான் பிடிக்கும். அதுக்கு பக்கத்தில் எது பிடிக்கும்னா திருவேற்காடு தான் பிடிக்கும். திருவேற்காட்டில் எது பிடிக்கும்னா எங்கள் நகர் தான் பிடிக்கும். எங்கள் நகரில் எது பிடிக்கும்னா என் வீடு தான் பிடிக்கும். என் வீட்டில் எது பிடிக்கும்னா என்னுடைய அறை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது உலகத்திலேயே. அடுத்தபடியாக ஏதாவது பிடிச்ச நகரத்தை சொல்லுன்னா தாயிப் நகரத்தை தான் எனக்கு பிடிக்கும் என்று சொல்லுவேன். வாய்ப்பு இருக்கும்போது அரேபியாவிலே இருக்கிறீங்க, வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள் தாயிப் நகரத்தை. அவ்வளவு அழகிய நகரம், அந்த சுற்றுச்சூழல் அவ்வளவு அற்புதமாக அமைந்திருக்கிறது. அந்த நகரத்துக்கு நடந்தே போகிறார். மெக்காவிலே இருந்து 60 மைல்கள், மைலா கிலோமீட்டர் ஆனாலாம் சந்தேகம் வந்து அதுக்கு சில பேர் குறிப்பு எடுத்துக்கிட்டு அவர் கிலோமீட்டரை மைல் என்று சொல்லிவிட்டார். இதுக்கு ஒரு ஆராய்ச்சி, இதுக்கு இன்டர்நெட்ல வேற போடுவாங்க, தப்பா பேசுறான், மைலை கிலோமீட்டர் என்று சொல்லிவிட்டார். ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இப்ப நான் பழகிட்டேன், மைலோ கிலோமீட்டரோ. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வேற மெனக்கிட்டு நெட்டில் எழுதுறாங்க. இவர் இந்த நகரத்தில் தமாமில் பேசும் பொழுது, ரபா சென்டரில் பேசும் பொழுது மைல் என்பதை ஒரு கிலோமீட்டர் என்று சொல்லிவிட்டார். ரொம்ப முக்கியமானது. இந்த சின்ன சின்ன டீட்டெயில்ல பெரிய புலமை பெறுவது என்பது அனாவசியமானது. யோசிங்க தயவு செய்து. பெரிய விஷயங்களை அறிவதற்கு உங்களுக்கு அது தடையாகிவிடும். நான் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், எனக்கு இந்த 60 மைலா கிலோமீட்டர்லாம் தெரியலன்னா இப்ப எந்த பக்கம் போக போகுது? அது ஏதோ ஒண்ணு. அந்த தூரத்தை நடந்தே கடந்து சென்றவர் எதற்காக சென்றார் என்றால், மெக்கா நகரத்து குறைஷியர்கள் ஒப்புக்கொள்ளாததை சற்றே புத்திசாலித்தனம் மிக்கவர்களாகவும் கருணை மிக்கவர்களாகவும் உபசரிப்பில் சிறந்தவர்களாகவும் விருந்தோம்பலில் சிறந்தவர்களாகவும் திகழ்கிறார்கள் தாயிப் மக்கள் என்று கேள்விப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊருக்கு போகிறார். அங்கே இவர் எதிர்பார்த்தபடியே வரவேற்பு பலமாக இருந்தது. யாரென்றே தெரியாமல் வாருங்கள் என்று உபசரிக்கிறார்கள். 4 பேர் உட்கார்ந்து கொண்டு திண்ணையில் உட்கார வைக்கிறார்கள். உண்ணுவதற்கு ஏதாவது வேண்டுமா, பருகுவதற்கு ஏதாவது வேண்டுமா என்றெல்லாம் உபசரிக்கிறார்கள். எல்லாம் முடிந்தவர்கள் கேட்கிறார்கள், எங்கிருந்து வருகிறீர்கள்? மெக்காவில் இருந்து. என்ன விஷயமாக வந்தீர்கள்? இவர் சொல்லுகிறார், நான் இறுதி தூதனாக இறைவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். படைப்புகளையே தெய்வங்களாக வழிபடுவதை விட்டுவிட்டு படைத்த ஒருவனை இறைவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காக வந்திருக்கிறேன். இறைவன் ஒருவனே, அல்லாஹ் தஆலா சுப்ஹான் அல்லாஹ். உலக மனித குலம் அனைத்திற்கும் அவன் ஒருவனே. உயிரினங்கள் அனைத்திற்கும், வானத்திற்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் நதிகளுக்கும் சூரியனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் அனைத்திற்கும் அதிபதி அவனே. இம்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் அவனே அதிபதி.
அவன் ஒருவனே இறைவன் என்று உங்களுக்கு உணர்த்த வந்திருக்கிறேன், அவனாலே நியமிக்கப்பட்ட இறுதி தூதன் நான் என்று அவர் சொன்னபோது உட்கார வச்சு மெல்ல நமட்டு சிரிப்பு சிரித்து அவங்க ஒரு தர்க்கம் செய்தார்கள். தர்க்கம்னா புரியுது இல்லையா? லாஜிக். அந்த லாஜிக்குக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய லாஜிக்குக்கும் இருக்கிற வேறுபாடை சொல்றதுக்கு தான் இதை சொல்றேன். அவங்க ஒரு லாஜிக்கு சொன்னாங்க. என்ன பிரமாதமான லாஜிக்னா, நீங்கள் இறைவனின் தூதராக இருந்தால், நீங்கள் இறைவனின் தூதர் என்பது உண்மையானால் உங்களிடம் பேசுவதற்கு எங்களுக்கு அருகதை இல்லை. சரிதானே? சரிதானேன்னு நான் கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி தோணுது? சரிதான் தோணுதா? சரிதான்னு தோணுச்சுன்னா அப்படியே லேசா தலையாட்டிக்கங்க. என்ன கேட்டாங்க? இறைவனின் தூதராக நீங்கள் உண்மையிலேயே இருந்தால் உங்களிடம் பேசுவதற்கு எங்களுக்கு அருகதை இல்லை. அடுத்த வரி, நீங்கள் அப்படி இல்லாமல், இறை தூதராக இல்லாமல் இறை தூதர் என்று பொய்யாய் சொல்வீர்கள் என்றால் எங்களிடம் பேச உங்களுக்கு அருகதை இல்லை. இதை விட சிறந்த லாஜிக் எங்கேயாவது பார்க்க முடியுமா? இப்ப ரெண்டும் கரெக்டு தானே? நீங்கள் இறை தூதராக இருந்தால் உங்களிடம் பேச எங்களுக்கு அருகதை இல்லை. நீங்கள் இறை தூதராக இல்லாமல் பொய் சொன்னீர்கள் என்றால் எங்களிடம் பேச உங்களுக்கு அருகதை இல்லை. கூட்டி கழிச்சா ஆக மொத்தம் நாம் பேச வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. எழுந்து போய் வாங்க. நான் அதுதான் தாயிப் நகரத்துடைய அன்றைய நிலை. இன்றைக்கு தாயிப் நகரம் இஸ்லாமிய கோட்டையாக திகழ்கின்றது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த லாஜிக்குக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் லாஜிக்குக்கும் ஒப்பிடுறதுக்கு முன்னாலே வாழ்க்கையிலே நமக்கு எந்த மாதிரியான லாஜிக் இருக்குது? இந்த லாஜிக்கு தான் வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்குது. இது வளமான வாழ்க்கையை தருமா? இது கணவன் மனைவி வாழ்க்கையிலும் சரி, தொழில் வாழ்க்கையிலும் சரி, வியாபார வாழ்க்கையிலும் சரி, சமூக உறவுகளிலும் சரி, எந்த விஷயத்திலுமே மனித வாழ்க்கை இந்த லாஜிக்கை தான் அடிப்படையாக கொண்டிருக்குது. உண்டா இல்லையா? நாட்டை ராஜா ஆளுகிறார், ராஜாவை ராணி ஆளுகிறார், எனவே ராணி நாட்டை ஆளுகிறார். இந்த லாஜிக் தானே நடந்துகிட்டு இருக்குது. இது உண்மையான லாஜிக்கானா? இல்ல, இது பொய்யான லாஜிக். ஏன் தெரியுமா? ராஜா நாட்டை ஆளுகிறார், அதுதான் உண்மை. ராணி ராஜாவை ஆளுகிறார், ராணி அங்க நாட்டை ஆளுறாங்க. உற்று பார்த்தால் புரிவது, அந்த உற்று பார்த்து புரிவதுதான் இறைவசனங்கள். இது வேறு எந்த நபிமார்களிடத்திலே இருந்து வந்ததும் சேமிக்கப்படவில்லை, பாதுகாக்கப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலம் அளிக்கப்பட்டிருக்கிற இந்த வேதம் மட்டும் 1433 ஆண்டுகளாய் ஒரு எழுத்து, ஒரு வார்த்தை கூட மாறாமல் இருக்கிறது. கம்பராமாயணம் 12,000 பாடல் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 12,000 இல்லை, 10,760 தான் இருக்குது. அது மீதியெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. ஆனா திடீர்னு 12,000 காட்டுறாங்க சில பதிப்புல. எப்படிடா வந்ததுன்னு கேட்டா அவன் பாடி இருக்கிறான். ஒரு பாட்டு சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க, சகோதரிகள் யாரும் இல்லை. கம்பராமாயண முறையிலேயே ஒருத்தன் பாட்டு எழுதி கம்பராமாயணத்திலே சேர்த்துட்டான். நம்ம காலத்து ஆளு, இப்போ நம்மளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆளு கம்பராமாயணம் மாதிரியே அந்த நடையை தெரிஞ்சுக்கிட்டு கம்பராமாயண புத்தகத்திலே ஒரு பாட்டு எழுதிட்டான். இமயமே எழுந்து வந்து இடையின் மேல் இருந்தார் போலும். யாரோ ஒருத்தர் குண்டா இருக்கிறாராம். இது யாருக்குடா எழுதுனேன்னு கேட்டா யாரோ அரைக்கிக்கு எழுதுனேன்னு சொன்னான். கடைசியில பார்த்தா ஜெயலலிதா அப்படி. இமயமே எழுந்து வந்து இடையின் மேல் இருந்தார் போலும்னு கம்பராமாயணம் மாதிரியே எழுதி அதிலேயே சேர்த்து விட்டுட்டான் ஒரு ஆள். இந்த மாதிரி அயோக்கியத்தனங்கள், அற்பத்தனங்கள் நடந்து கொண்டிருப்பது ஒரு பக்கம் இருக்க, இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதித்தாரே அந்த வாழ்க்கை திருக்குர்ஆனாக இருக்கிறது. அது இறைவனின் வார்த்தையாக இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும், எந்த கருத்து வேறுபாடும், எந்த ஒரு வார்த்தை மாற்றம் கூட ஏற்படவில்லையே.
அந்த வாழ்க்கை லாஜிக்கலாக இருக்கிறது. அந்த லாஜிக் என்ன லாஜிக்னு சொல்றதுக்கு அனுமதிங்க. அந்த லாஜிக் என்ன லாஜிக் தெரியுமா? எதை செய்தாலும் நன்மையை தருமா? கேளுங்க, கொஞ்சம் கவனிங்க, முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எந்த எந்த விஷயமும் நன்மை தருமா? யாருக்கு நன்மை தரும்? எனக்கு நன்மை தந்தால், சபீலாகானுக்கு தீமை தந்தால் அது நன்மை ஆகுமா? இது ஒரு லாஜிக். புரியுதுலையா எல்லாருக்கும்? வாழ்க்கையில் தயவு செய்து இதை பின்பற்றுங்கள். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய லாஜிக். நன்மை தர வேண்டும் என்றால், எனக்கு நன்மை இவருக்கு தீமை என்றால் அது நன்மை அல்லவே. கணவனுக்கு நன்மை மனைவிக்கு தீமை என்றால் அது நன்மை அல்லவே. பெற்றோருக்கு நன்மை பிள்ளைகளுக்கு தீமை என்றால் அது நன்மை அல்லவே. உலகத்தின் ஒரு பகுதி மக்களுக்கு நன்மை என்றால் இன்னொரு பக்கத்துக்கு தீமை என்றால் அது நன்மை அல்லவே. எல்லோருக்கும் எல்லா காலத்திற்கும் நேற்று வரைக்கும் நன்மை, நாளைக்கு தீமை வரும் என்றால் அது நன்மையா? எல்லோருக்கும் நன்மை, எப்போதைக்கும் நன்மை, எப்படியும் நன்மை, எங்கேயும் நன்மை, என்ன நடந்தாலும் நன்மை என்கிற நிலைத்த நன்மையை தேடி நாடி போதித்தவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிலிருந்து? இறைவன் போதித்த திருக்குரானிலே. அவருடைய வாழ்க்கை திருக்குரானாக இருந்தது. ஆக நாம் பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை எது? வளமான வாழ்க்கை எது? எது நடந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நன்மை வர வேண்டும். அந்த நன்மை எனக்கானதாக மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா நன்மையா தீமையா? நன்மைதான் இல்லை. ஆனால் அது எவ்வளோ பெரிய தீமை தெரியுமா? அடுத்த குழந்தைகள்லாம் ரேங்க் எடுக்காம பண்ணிடுச்சு. அப்பதானே ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும். ஒருத்தர் செகண்ட் ஆக்கி இது ஃபர்ஸ்ட் வந்துருக்குது. இது ஃபர்ஸ்ட் வந்ததுனால இன்னொருத்தர் 48வது ரேங்க், இன்னொருத்தர் 57வது ரேங்க். இவரு நன்மை பெற்றிருக்கிறாரா? இந்த நன்மைக்கு பெயர் நன்மையா? கோதுமை பண்டங்களை அதிகமாக விளைந்து விட்டது என்பதற்காக அந்த கடல்ல கொட்டுகிறார்கள், கப்பல் கப்பலா கொண்டு போய் இதை டிவியில வேற காட்டுறாங்க. அமெரிக்காவில் அமெரிக்காவில் உட்காந்து டிவியில பார்த்தா இதையே தான் பார்த்துக்கிட்டு போகணும். WW ஆஃப் பண்ணோம்னா இதுதான் சேனலை மாற்றினா அவன் அமெரிக்காவில் கார்களை உடைச்சி தூளாக்குறது, கோதுமையை எடுத்துன்னு போய் கொட்டுறது. அடுத்த காட்சி வேற ஒரு சேனலுக்கு போனால் சோமாலியாவில் எலும்பும் தோலுமா விழுந்து கிடக்குது குழந்தைங்க, உணவு இல்லை. இந்த உணவை அங்கே கொடுக்கணும்னு இவனுக்கு தெரியலன்னா இவன் என்ன நன்மையாள? புரியுதா உங்களுக்கு? நேரம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது அக்கிரமம் இல்லை, எல்லோருக்கும் நன்மை, எப்போதைக்கும் நன்மை, எங்கேயும் நன்மை, யாருக்கும் நன்மை. ஒருவருக்கு நன்மை ஒருவருக்கு தீமை என்று ஆகிவிடாத வாழ்க்கை தான் வளமான வாழ்க்கை. கவனம் செலுத்துங்கள். இந்த வாழ்க்கையை எங்கே தெரிந்து கொள்வது? இந்த கூட்டத்திலேயே எல்லாத்தையும் விலகி சொல்லிட முடியுமா? வேறு ஒன்றும் செய்யாதீங்க. திருக்குரானை படிங்க. இறை சட்டம் அதைத்தான் கற்பிக்கிறது. எல்லோருக்கும் நன்மை. ஆக அதிகமான பேர்களுக்கு நன்மைங்கெல்லாம் பிலிம் காட்டுவாங்க, அதெல்லாம் தப்புங்க. அதிகமான பேருக்கு நன்மைன்னா அப்போ குறைஞ்ச பேருக்கு வரலாமா? எல்லோருக்கும் நன்மை, எப்போதும் நன்மை. அப்படி வாழுகிற வாழ்க்கையை சட்டமாக தருவது திருக்குரான். வாழ்ந்து காட்டி போதித்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, நன்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். வாழ்க்கை அடுத்ததாக என்னவாக இருக்க வேண்டும்? உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாக இருக்கிறதுனா சாதாரண சொல்லாக புரிந்து கொண்டால் உண்மை என்பது ரொம்ப சாதாரண சொல். ஆனால் மனமறிய உண்மையாக இருப்பது என்பது, எப்பொழுதும் உண்மையாக இருப்பது என்பது சாதாரண சொல் அல்ல. ஆமாம் தானே? உண்மையாக இருப்பது, உண்மையாக இருக்கணும்னா நிறைய விஷயத்தை இழக்க வேண்டி வரும் இல்லையா? கணக்கு போடுற வாத்தியார் போடும்போதே ஒரு கணக்கு புத்தகத்தில் இருக்கிறதுல அவர் எழுதி வச்சுக்கிட்டு தான் எழுதுவார். ஆனால் எப்படியோ ஒரு A ஸ்கொயருக்கு பதிலாக B ஸ்கொயர் போட்டுருவார். பையனுக்கு தெரிஞ்சிடும், இவன் படித்து வச்சிருப்பான். ஆனால் எழுந்து சொல்ல முடியுமா?
பையனுக்கு மனசுல என்ன தோணும், இந்த கணக்கு கூட இந்த ஆளுக்கு தெரியல, இவன் கற்றுக் கொடுத்து நம்ம என்ன கற்றுக்க போறோம் அப்படின்னு இவனுக்கு உண்மையா தோணும். ஆனா எழுந்து சொன்னான்னா பின்னிடுவாங்க, டிசி கொடுத்து வேற பள்ளி கொடுத்து அனுப்பிடுவாங்க. அதிகாரி முட்டாள்தனமா ஏதோ சொல்றாரு, தொழிலாளியால சொல்லிட முடியுமா, கீழ் அதிகாரியால சொல்லிட முடியுமா முட்டாள்தனமா இருக்குதியான்னுட்டு. இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் பொண்டாட்டிக்கிட்ட போய் முறைக்கிறது. அவர் ரைட்டா நடந்தா கூட தப்புன்றது. ஏன்னா இங்க தப்பா நடந்தவனையே ரைட்டுன்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. அதனால அங்க போய் ரைட்டா நடந்தா கூட தப்புன்னு சொல்லி 2 ஷாட் வைக்கிறது. இது கூடாது என்று அறிவிக்கிறான் இறைவன். இது கூடாது என்று வாழ்வை வழிநடத்தி காட்டுகிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கை வளமாக வேண்டும் என்றால் உண்மையை கடைப்பிடியுங்கள். எது வேண்டுமானாலும் உண்மை என்றால் அப்படியே முழு உண்மை. மனத்தில் எண்ணுவது உண்மையாக எண்ணுங்கள், சொல்லுவதை உண்மையாக சொல்லுங்கள், செய்வதை உண்மையாக செய்யுங்கள். நான் ஒன்று செஞ்சிட்டேன், அது அவன் சொல்லிட்டானே அப்படின்னு கோவப்படுறான் நிறைய பேர். உண்டா இல்லையா வாழ்க்கையில்? நான் ஒன்று செஞ்சப்பா, அது அவன் சொல்லிட்டான், சொல்லிட்டாயா, அதுவும் அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. நீ யாரா செஞ்ச, இவரு செஞ்சது தப்பு இல்லையா, அது அவன் சொல்லிட்டான், அதுவும் அவங்கிட்ட சொல்லிட்டான், அதுவும் வெளியில சொல்லிட்டாங்க, போன்ல சொல்லிட்டாங்க. இதெல்லாமா முக்கியம். செஞ்சியா இல்லையாடா நாய, நீ செஞ்சது தானே சொன்னான், அது உண்மைதானே, அதுக்கு ஏன் ரொம்ப உணர்ச்சி வசப்படுற? தவறான விஷயங்களை செய்யாமல் தவிர்த்து கொள்ளுவதுதான் உண்மைக்கான விதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையும் சரி, போதனையும் சரி, உண்மைகளின் களஞ்சியமாக இருந்ததே தவிர பொய்யின் சுவடே இருந்ததாக இல்லை. அப்பொழுதுதான் வாழ்க்கை வளமாக இருக்கும், நன்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். நேரம் கடந்து கொண்டிருப்பதை உணர்ந்து சொல்லுகிறேன், முடிக்கிறேன். 3வது, தேவையை மட்டுமே செய்ய வேண்டும், தேவையை மட்டுமே, தேவைக்கேற்ப மட்டும் சிந்திக்க வேண்டும், தேவைக்கேற்ப மட்டும் பேச வேண்டும், தேவைக்கு ஏற்ப மட்டும் செயல்பட வேண்டும். தேவை இல்லாதது பேசக்கூடாது. தேவைன்னா யாருக்கு தேவை? உங்களுக்கு தேவையா இருக்கலாம். யார்கிட்ட நீங்க பேசுறீங்களோ அவனுக்கு தேவையில்லாத ஏன் பேசுறீங்க? உண்டா இல்லையா? எனக்கு தேவையானதை நான் பேசலாம், ஆனா உங்களுக்கு தேவையானு பார்த்து பேசணும். இல்லை, தேவையற்றதை சிந்திக்காமல் இருப்பதும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கை, மிகப்பெரிய வாழ்க்கை வரலாறுகள் இருக்கின்றன. எங்கே தேடி பார்த்தாலும் தேவையற்ற ஒரு செய்தி கூட அங்கே அவராலே சிந்திக்கப்படவில்லை, பேசப்படவில்லை, செய்யப்படவில்லை. உலக மக்கள் அனைவருக்குமான நல்லுபதேசமாக இருக்கிற திருக்குரானின் வழியிலே இறைவனின் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற தன் வாழ்க்கையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையையே நாடினார், தீமையை நாடியதில்லை. உண்மையையே நாடினார், உண்மைக்கு புறம்பான பொய்மையை நாடியதில்லை. 3வது, தேவைகளுக்கு ஏற்பவே இயங்கினார். தேவைப்படாத எதையும் அவர் சிந்திக்கவும் இல்லை, பேசவும் இல்லை, செய்யவும் இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் நம் வாழ்க்கை வளமாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.